வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு பிப்ரவரி மாத பலன்கள். இந்த பிப்ரவரி மாதத்துல கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, மிதுன ராசியில குரு பகவான் வக்ரத்தன்மையோட இருக்கிறார். அடுத்து சிம்ம ராசியில அந்த கேது பகவான், அடுத்து அந்த மகர ராசியில செவ்வாய் உச்சம் பெற்றும், அடுத்து சூரியன், சுக்கிரன், புதன் இந்த 3 கிரகங்களினுடைய சேர்க்கையோடு இருக்கு. அடுத்து கும்ப ராசியில ராகு பகவான், மீன ராசியில சனி இயல்பு தன்மையோட இருக்கிறார். இதுதான் இந்த பிப்ரவரி மாசத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள். கிரகங்களின் பெயர்ச்சியினால ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு நன்மை தீமைகள், அடுத்து என்னென்ன மாற்றங்கள் உங்களுக்கு இந்த மாதத்துல நடக்க போகுது அப்படின்றத இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம். சிம்ம ராசி என்பர்கள் சந்திரன் மீது, உங்களுடைய ராசியின் மீது அந்த கேது பகவான் இருக்கிறார். அதனால மன சஞ்சலம் அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு 2 வருடங்களாக குறையாம இருக்கு. நாள் ஆக ஆக எங்களுக்கு எல்லாம் நீங்க நல்லா நடக்கும் அப்படின்றீங்க. ஆனா அதிகமாக நாட்கள் நகர நகர எங்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாகிக்கிட்டே இருக்கே ஒழிய அதுல இருந்து தீர்வுகள் அப்படின்றது கிடைக்கல. இந்த தீர்வுகள் உங்களுக்கு எப்ப கிடைக்கும் அப்படின்னா, உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்தா மட்டும்தான் கிடைக்கும். ஏன்னா நிறைய பேர் உங்களுடைய பிசினஸ் சம்பந்தப்பட்ட இழப்புகள் இருக்கலாம், வேலை ரீதியான சில இழப்புகள் இருக்கலாம், அதுல எல்லாம் நிவர்த்தியே அடையல அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் நீங்க உங்களுடைய சுய ஜாதகத்துல இருக்கக்கூடிய சில நெகட்டிவான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுல இருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு நேரம் அப்படின்றது கண்டிப்பாக இந்த பிப்ரவரி மாதம் இருக்கு. ஏன்னா இந்த பிப்ரவரி மாதம் உங்களுடைய 7ஆம் இடத்துல 5 கிரகங்களின் சேர்க்கை இருக்கிறதுனால இந்த சிம்ம ராசி என்பர்கள் உங்களுடைய நன்மைகளை தேடி, உங்களுடைய சில ஆதாயங்களை தேடி பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். அதனால எதனால உங்களுக்கு பிரச்சனை, இந்த பிரச்சனைகளை நம்ம எப்படி தீர்க்கணும் அப்படின்ற ஒரு முயற்சிகள்ல ஈடுபடக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த பிப்ரவரி மாதம் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இருக்க போது. வேலை ரீதியான நிறைய சிரமங்கள், நிறைய உடல் உபாதைகள் இதெல்லாத்தையுமே அனுபவிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. ஆயுட்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சனி பகவானே 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால, அதுவும் இயல்பு தன்மையோட இருக்கிறார். சனி இயல்பு தன்மையில இருக்கும்போது ரொம்ப ஸ்லோவா நகருவார். அதனால நமக்கு வலின்றது, அதாவது மன வேதனையாக இருந்தாலும் சரி, உடல் வேதனையாக இருந்தாலும் சரி, எப்படி நம்ம பழத்துல ஊசிய குத்தும் போது அந்த பழத்துக்கு என்ன நடக்குதுன்றதே தெரியாது, அந்த மாதிரியாக நமக்கு நம்மளுடைய லைஃப்ல என்ன நடக்குதுன்னே தெரியாம ஒரு புரியாத புதிராக போகக்கூடிய இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு அந்த 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் சில தேவையில்லாத தொந்தரவுகளை பேக் எண்ட்ல இருந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. அது உங்களுக்கு தெரியாது. ஆனாலும் நீங்க என்ன பண்ணுவீங்க, நம்ம கடினமாக உழைக்கணும், நம்ம இடைவிடாம வேலை செய்யணும், இந்த வேலையை விட்டுட்டா நமக்கு வேலை கிடையாது, இந்த மாதிரியாக தேவையில்லாத ஒரு நெகட்டிவான ஒரு சிந்தனையோட பயணிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். அதனால வேலையில ஒரு கடினம் அப்படின்றது இருக்கும், ஹார்ட் ஒர்க்ன்றது இருக்கும். அதற்குண்டான அங்கீகாரம் கிடைக்குமா? கண்டிப்பா கிடைக்காது. அது 8ஆம் இடத்துல சனி இருக்கும் போதும் உங்களுக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கவே கிடைக்காது. சில பேர் பாத்தீங்கன்னா சோம்பேறித்தனத்தினால சில இழப்புகளை எல்லாம் சந்திக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகள் அப்படின்றது இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இருக்கு. இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு சோம்பேறித்தனம் அப்படின்றது மிகவும் பொருந்தாத ஒரு வார்த்தை. எப்போதுமே ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க. இவங்கள மாதிரியான பஞ்சுவாலிட்டி, இவங்கள மாதிரியான ஒரு நேர்மை, இவங்களுக்கு உண்டான ஒரு சகிப்புத்தன்மை இது எல்லாமே வேற எந்த ராசி அன்பர்களுக்கிட்டயுமே இருக்காது. ஆனா அது எல்லாமே அப்படியே தலைகீழா மாறிடுச்சு. ஒரு அதிகப்படியான ஒரு சோம்பேறித்தனம், ஒரு பஞ்சுவாலிட்டி இல்லாம, ஒரு நேரம் இல்லாமல் சில இடத்துல போய் வேலை பார்க்கறது, இந்த மாதிரியாக எல்லாம் கடந்த ஒரு 6 மாதமாக நடந்துட்டு இருக்குது. என்னுடைய கேரக்டரே இப்படி கிடையாது, ஆனா அதுக்கு நான் நேர் எதிர்மாறா நடந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த சிம்மராசி என்பர்களினுடைய வாழ்க்கை சூழ்நிலை அப்படின்றது போயிட்டு இருக்குது. இது இந்த மாதத்திலையும் தொடரும். இந்த சனி பகவான் இந்த 8ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு நகர்ற வரைக்கும் இந்த இந்த நிலைகள் அப்படின்றது இந்த சிம்மராசி என்பர்களுக்கு தொடரும். அவர் வக்ரத்தன்மை பெறும்போது அதுல சின்னதா மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு. நம்ம இந்த மாதத்துல பார்க்க வேண்டிய ஒரே ஒரு பாசிட்டிவான விஷயம் என்ன அப்படின்னா, 7ஆம் இடத்துல 5 கிரகங்களின் சேர்க்கை.
என்ன ராகுவோட சேர்ந்து இருக்கிறாரு. அதனால சின்ன மனக்கசப்புகள் வந்தாலும் கடைசியில நீங்க செய்ய வேண்டிய விஷயத்தை, இலக்குகளை அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போது. இந்த சிம்ம ராசியில பாத்தீங்கன்னா மகம், பூரம், உத்திரம் இந்த 3 நட்சத்திர அன்பர்களும் இருப்பாங்க. எப்போதுமே ஒரு பஞ்சுவாலிட்டி, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பஞ்சுவாலிட்டி அப்படின்றது இந்த 3 நட்சத்திர அன்பர்களுக்கு அளவுக்கு அதிகமாக இருக்கும். ஆபீஸ்ல வேலை பாக்குறாங்க அப்படின்னா 8 மணின்னா 8 மணிக்கு வந்து நிப்பாங்க. அந்த பக்கம் இந்த பக்கம் முள்ளு அசையாது. அந்த அளவுக்கு ஒரு ஷார்ப்பா இருக்கக்கூடியவர்கள் இந்த 3 நட்சத்திர அன்பர்களும். கடந்த காலத்துல வேலையில நீங்க தப்பே செய்யாம உங்களுக்கு பனிஷ்மெண்ட், தேவையில்லாத சஸ்பெண்ட், நீங்க வேலையை விட்டு தூக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அடுத்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல இருக்கிறீங்க அப்படின்னா வேலை இழப்புகள் அதிகமாக இருக்கும். லே ஆஃப் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நிறைய நடந்திருக்கும் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு. இதுல இருந்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பிப்ரவரி மாதம் நீங்க ரிலீவ் ஆகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். ஏன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஏஜ் ஃபேக்டர்ல தன்னைத்தானே ஒரு என்ன நடக்குதுன்னே தெரியாத அளவுக்கு, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 40 வயதை கடந்தவர்களுக்கு இனிமேல் நான் எங்க போய் வேலை தேடுறது, என்னுடைய ஏஜுக்கு எந்த இடத்துலயுமே வேலை கிடைக்காது அப்படின்ற ஒரு நெகட்டிவான ஒரு சிந்தனைகள் மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்குது. ஏன்னா ஏற்கனவே வேலை இழந்து அதனால சில தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள் இதுல எல்லாம் மாட்டிட்டு இருக்கக்கூடிய இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு அந்த ஏஜ் ஃபேக்டர்ஸ் மூலமாக சில தேவையில்லாத பயங்களும், தேவையில்லாத சில இடத்துல முயற்சியே செய்யாமல், எனக்கு இந்த ஏஜுக்கு இந்த இடத்துல வேலை கிடைக்காது அப்படின்னு அந்த முயற்சி கூட செய்யாமல் ஒரு தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள்ல மாட்டிக்கக்கூடிய ஒரு அமைப்புன்றது இருக்கு. அதனால நீங்க என்ன பண்ணணும், இந்த சிம்ம ராசி என்பர்கள் ஏஜ் எல்லாம் பார்க்காதீங்க. உங்களுக்கு கெட்ட நேரமாக இருக்குது, சில இடத்துல உங்களுடைய ஜாதகப்படி நல்ல அமைப்புகள் இருந்தது அப்படின்னா நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் முயற்சி செய்தாலும் உடனே அதுல ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும் இந்த பிப்ரவரி மாதம். ஏன்னா அந்த கிரகங்களின் சேர்க்கை உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும். அடுத்து 11ஆம் இடத்துல அந்த குரு பகவான் வக்ரத்தன்மையோட இருக்கிறதுனால கொஞ்சம் பணவரவுகள், யாராவது ஒருத்தர் வந்து உங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது இருக்கு. அஷ்டமாதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால தொழில்ல சில நஷ்டங்கள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள், அந்த நஷ்டங்களையும் ஈடு கொடுக்கக்கூடிய அளவிற்கு சில வருமானங்களும் வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இப்படி இந்த பிப்ரவரி மாதம் இந்த சிம்ம ராசி என்பர்கள் தன்னுடைய இயல்பு நிலையிலிருந்து மாறாக செயல்பட்டு தனக்குண்டான நிவர்த்தியை தேடி நகரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதகத்துல உங்களுடைய தொழில் அமைப்புகள்ல நிறைய பிரச்சனைகள் இருக்கு, என்னதான் நான் தொழில் செஞ்சாலும் என்னால செய்யவே முடியல, நிறைய நஷ்டங்கள், தேவையில்லாத கடன்கள், என்னை சுற்றி ஒரே கடனா இருக்கு, நான் வாழ்றதுக்கே தகுதி இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு என்னுடைய மனநிலை ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை தாராளமா பார்க்கணும். பார்த்தாதான் அதற்குண்டான நிவர்த்தி அப்படின்றது கண்டிப்பாக தெரியும். அதை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல நீங்க மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான தகவல்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.